ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி உளுந்தம்பருப்பு தான் வச்சு நம்ம இன்றைக்கி அல்வா ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எனக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு வச்சு அல்வா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அல்வா செய்கிறதுக்கு முதல்ல உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கணும். 1 நிமிஷத்தில் நமக்கு பருப்பு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பு எந்த அளவுக்கு பக்குவமாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்வா பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கொலகொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமலும் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. எல்லா பருப்பும் ஒன்று போல் வறுபடணும். அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நம்ம பசங்களுக்கு இது கொடுத்து விடலாம். முதல்ல ஒரு 6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டுருக்குங்க. ஒரு 50% நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. திரும்ப கைவிடாமல் நம்ம வறுத்துக்கலாம். மொத்தம் நமக்கு 12 நிமிஷம் ஆகும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு மேலே மட்டும் பருப்பு நல்லா வறுபட்டுரும். உள்ளே உளுந்த பருப்பு பச்சை வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அல்வா பார்த்திங்கன்னா உளுந்த பருப்போட ராஸ்மல் தெரியும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பருப்பும் ஒன்று போல் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனையும் வந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். பருப்பு நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுபட்டுருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்போடு இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்து தாங்க அல்வா செய்ய போகிறோம். அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அடுப்பில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 60 கிராம், மொத்தத்துக்கு 60 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த நம்ம பருப்பு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 நிமிஷம். நம்ம இதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும். பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து நீங்கள் அல்வா செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 6லேருந்து 7 ஏலக்காயும் நான் பாசிப்பருப்புடையே சேர்த்துக்கிறேன். ஏலக்காயும் சேர்த்து நம்ம வறுத்து செய்யும்போது இன்னமும் வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் பாசிப்பருப்புடைய நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. எனக்கு இந்த பருப்பு வறுக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தாங்க. இந்த மாதிரி நல்லா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு நல்ல நிறம் மாறி வந்துருச்சு. நம்ம அப்படியே வறுத்த உளுந்தம்பருப்பு கூட இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம், நல்ல பவுடர் பண்ணிக்கலாம். இது ஆறிட்டுருக்க கேப்பில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்லா பிடிச்ச வெல்லம் தாங்க எடுத்துருக்கிறேன். இது அளவு பார்த்திங்கன்னா 350 கிராம் அளவுக்கு வரும். வெல்லம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பாகு கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு நல்லாவே வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சோன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா அதிகமான இனிப்பு இருக்காதுங்க. ஓரளவுக்கு மீடியமான இனிப்பு தாங்க இருக்கும். அதிகமான இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். வடிகட்டிட்டு திரும்ப கொதிக்க வைக்கணும். நம்ம ஓரளவுக்கு பாகுப்பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். வடிகட்டியாச்சு. திரும்ப அதே பேன்லேயே நான் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 7 நிமிஷம் ஆணுச்சுங்க எனக்கு இந்த வெள்ளைப்பாகு கொதிக்கிறதுக்கு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சக்கரை பொங்கலுக்கு சேர்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். எனக்கு இந்த வெள்ளைப்பாகு கொதிக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் தாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக திக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெள்ளைப்பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அல்வா செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போதே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தண்ணியும் நெய்யும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பருப்பே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்ச உடனே பாருங்கள் மாவு என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அப்படியே வாசனை கம்மன்னு இருக்குங்க. நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு சேர்த்தோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக கலரிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டாங்க. ஓரளவுக்கு லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் லைட்டாக நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். மாவு போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நல்லா வாசனை கம்மன்னு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கட்டிகள் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலரை நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். வெள்ளைப்பாகோடு சேர்ந்து பாசிப்பருப்பு மாவும் உளுந்தம் மாவும் நல்லாவே வேகட்டுங்க. இதில் நமக்கு கலர்ற வேலை மட்டும்தாங்க, மற்றபடி நமக்கு பெரிய வேலைகள் எதுவும் கிடையாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக சுருண்டு வருது பாருங்கள். நல்லா அடி கனமான பாத்திரமாக பார்த்து அல்வா செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் நல்லா கலந்துக்கணும் பாருங்கள். இப்போவே நல்லா அழகாக அல்வா மாதிரி அல்வா பக்கத்துக்கு நல்லா திரண்டு அழகாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். சூடான பாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆறின பால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் சேர்க்கும் போது இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சுருண்டு அழகாக வந்துடுச்சு. நல்லா வேகட்டுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக குங்குமப்பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், திரும்ப ஒரு 2வது டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அல்வா பக்குவத்துக்கு நம்ம நல்லா கலரி எடுத்துக்கணும். நம்ம இப்படி கலரும் போதே நமக்கு நல்லா சுருண்டு வரணுங்க. இன்னமும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நமக்கு அல்வா ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். நம்ம போட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. அந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு தொடும்போதே நல்ல இப்படி தொட்டு உருட்டும் போது பாருங்கள் அழகாக உருட்டை வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நமக்கு மாவு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் முந்திரி பருப்புலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்படி கரண்டி வச்சு அழுத்தி பாருங்கள், அப்படியே நெய் தெரியுது பாருங்கள். நமக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க நெய்யெல்லாம் நல்லா வெந்து சைடில் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வரும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் அல்வா ரெடி பண்ணலாங்க. இப்படி நம்ம எடுக்கும்போது நல்ல அல்வா பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு பாசிப்பருப்பு வாசனையோட உளுந்தம் பருப்பு வாசனையோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு நம்ம ரெடியான உளுந்தம் பருப்பு பாசிப்பருப்பு அல்வாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம நல்லா லெவல் பண்ணிடலாங்க. ஒரே மாதிரி எல்லா பக்கமும் லெவல் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லாவே நமக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு.
ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி அழகாக கட் பண்ண வருங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த அளவு வேணுமோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணோம்னா நமக்கு நல்ல பிசுறுகள் இல்லாமல் நல்லா அழகாக கட் பண்ண வரும். மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதனால் நமக்கு கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு சூப்பரான உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம அல்வாவை உடச்சி பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்தம்பருப்பு அல்வா. நம்ம இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.